கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் பெருந்தகைவர்களே, அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய கழக முதன்மை செயலாளர் ஆரோக்கிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, புதுவை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு நாராயணசாமி அவர்களே, காங்கிரஸ் இயக்கத்தினுடைய முன்னோடிகள் மதிப்பிற்குரிய EVKS அவர்களே, அன்புக்குரிய கிருஷ்ணசாமி அவர்களே, அருமை சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களே, மாநிலங்களவை குழுவினுடைய தலைவர் அருமை தங்கை கனிமொழி அவர்களே, மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, முன்னோடிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக, மாவட்ட கழக மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, முன்னோடிகளே, நண்பர்களே, முத்து விழா கண்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஆற்காட்டார் அவர்களே, அவருடைய அருள்மிகு துணைவியார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னோடிகளை ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை அண்ணன் ஆற்காட்டார் அவர்களுக்கு இன்று முத்து விழா. ஆக முத்து போன்ற ஒரு இயக்கத்தினுடைய சீலராக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய அருமை அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இயக்கத்தினுடைய ஒரு சொத்தாகவே நம்முடைய அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ஆற்காட்டார் அவர்களை பற்றி உரையாற்றி இருக்கக்கூடிய அனைவரும் அவரவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்களை அடிப்படையாக வைத்து இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள். நான் அண்ணன் ஆற்காட்டார் அவர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, முன்னோடிகளுக்கு மட்டுமல்ல, நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, அது எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலும் ஒரு நல்ல தொடர்பை வைத்துக் கொண்டு அவர்களுக்கும் சில நல்ல காரியங்களை செய்வதில் அண்ணன் ஆற்காட்டாருக்கு ஈடு அவர்தான் என்பதை நான் இங்கே பெருமையோடு எடுத்து கூற விரும்புகிறேன். எல்லோரும் சொன்னார்கள், என்ன கோரிக்கை கொண்டு போய் அவரிடத்திலே கொடுத்தாலும் மறுபேதும் சொல்லாமல், இது முடியுமா முடியாதா என்று விவாதிக்காமல், இது மிகவும் சிரமமான காரியமாயிற்று என்றெல்லாம் அதை பற்றி எடுத்து சொல்லாமல், அது எந்த பணிகளாக இருந்தாலும் நான் கவனிக்கிறேன் என்று கூட சொல்ல மாட்டார். சில நேரங்களில் நான் முடித்து தருகிறேன் என்று சொல்லுவார். ஆக அந்த அளவிற்கு வரக்கூடியவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில, அவர்கள் கொஞ்சம் கூட மனம் சோர்ந்து போக முடியாத நிலையில அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள் அணுகுகிற அந்த முறையை நாங்கள் பல நேரங்களில் பார்த்ததுண்டு. வேடிக்கையாக கூட நாங்கள் சொல்வதுண்டு. ஏதாவது ஒரு மனுவை எழுதி கொண்டு அவரிடத்திலே போய் கொடுத்தால் உடனே கன்சிடர் என்று சொல்லி ஒரு எழுத்தை எழுதி அதில் நான் பி என்று ஒரு கையெழுத்து போட்டு தந்து விடுவார். ஆக இப்படி ஒரு முறை அவரை ஒரு வகையில் சோதிக்க வேண்டும் என்று கருதி, இமயமலையை எனக்கு பெற்று தாருங்கள் என்று ஒரு மனுவை தயாரித்து அவரிடத்தில் நாங்கள் கொடுத்தோம். அதற்கும் கன்சிடர் என்று போட்டு தந்துவிட்டார்.
எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், வரக்கூடியவர்கள், நம்மை அணுகக்கூடியவர்கள், நம்மிடத்தில் பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள், ஒரு கிஞ்சுற்று மனம் போனக்கூடிய அந்த நிலையில அவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒருவருக்கு உண்டு என்று சொன்னால், நான் தெம்போடு சொல்லுவேன், உறுதியோடு சொல்லுவேன், அது அண்ணன் ஆர்காட்டார் அவர்களுக்கு தான் உண்டு. இங்கே தங்கை கனிமொழி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், ஏதேனும் பிரச்சனைகள் என்று சொன்னால், கழக தோழர்களுடைய தலைவர் ஏதேனும் கோபித்துக் கொண்டால் அந்த கோபத்தை போக்கக்கூடிய நிலையில அண்ணன் ஆர்காட்டார் அவர்கள் எப்படியெல்லாம் அவர் இருந்திருக்கிறார் என்பதை எடுத்து சொன்னார். உண்மைதான். கழக தோழர்களுக்கு மட்டுமல்ல, தலைவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் சில நேரங்களில் ஆனால் ஆர்காட்டார் அவர்கள் தான் தலைவரிடத்தில் ஒரு தூதுவராக இருந்திருக்கிறார். அதனால்தான் மறைந்த திரு மாறன் அவர்கள் ஆனால் ஆர்காட்டார் அவர்கள் வருகிறார் என்று சொன்னால் புறா வந்துருச்சுன்னு சொல்லுவார். புறான்னு ஒரு பட்ட பேர் உண்டு, பல பேர் உண்டு. அவருக்கு அருளாளர் என்ற பட்ட பேர் உண்டு. ஆர்காட்டார் என்று எல்லோரும் அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய மதிப்பிற்குரிய மாறன் அவர்கள் அடிக்கடி அவரை புறா புறா என்றுதான் அழைப்பார். இப்பொழுதெல்லாம் கூட சில அணிகளை ஒன்று சேர்ப்பதற்கு சில தூதுக்குழுகளை எல்லாம் அமைக்கிறார்கள். ஆனால் அதற்காக அமைத்து விட்டால் போதும், அடுத்த நிமிஷமே இலக்கை முடிச்சு வந்துடுவார். நல்லதாக முடிப்பார், கெட்டதாக முடிப்பார். தலைவர் என்ன எண்ணுகிறாரோ அந்த அடிப்படையில் முடித்து விட்டு வருவார். அந்த ஆற்றல் அண்ணன் ஆர்காட்டாருக்கு உண்டு. நான் கூட நினைத்துக் கொண்டிருந்தேன், தலைவர் இந்நேரம் செயல்படக்கூடிய நிலையில இருப்பார் என்று சொன்னால், ஆனால் ஆர்காட்டார் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் பல அரசியல் மாற்றங்களை நிச்சயமாக செய்து முடித்திருப்பார். நான் உள்ளபடியே எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆக அந்த அளவிற்கு அண்ணன் ஆர்காட்டார் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட நான் சுருக்கமாக இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் என்னுடைய நெஞ்சை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிசா என்ற ஒரு கொடுமையான சட்டம் 1976ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகள் 500க்கும் மேற்பட்டவர்கள் மிசா என்ற அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்ட நேரத்தில் அப்பொழுது சென்னையில நூற்றுக்கணக்கான பேர், நான் அண்ணன் ஆர்காட்டார் அவர்கள், சிட்டி பாபு அவர்கள், அதே போல பலர் சிறைச்சாலைகளில், சென்னை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டோம். ஆனால் எந்த சிறைச்சாலைகளில் நடைபெற முடியாத ஒரு கொடுமை சென்னை சிறைச்சாலையில நடந்த செய்தியை யாரும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே அண்ணன் சிட்டிபாபு எழுதியிருக்கக்கூடிய சிறை டைரி என்கிற அந்த புத்தகத்தை இன்று காலையிலே நான் மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்தேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அண்ணன் ஆர்காட்டார் அவர்களை பற்றி அண்ணன் சிட்டிபாபு சொல்லுகிற போது, சிறைச்சாலையில் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய சதி திட்டத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட நேரத்தில் இந்த இயக்கத்திலிருந்து நாங்கள் விலகி விடுகிறோம், எங்களை விடுதலை செய்யுங்கள் என்று அதிகாரிகளை அந்த கடிதத்தை தயார் செய்து கட்டாயப்படுத்தி எங்களிடத்தில் கையெழுத்துக்களை வாங்குகிற அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. அதில் ஒரு சிலர் அதற்கு அடிமையானார்கள். நான் அதை பற்றியெல்லாம் இங்கே பேச விரும்பல. ஆனால் அந்த நேரத்தில் அண்ணன் சிட்டிபாபு அவர்கள் அண்ணன் ஆர்காட்டார் இடத்துல கேட்டிருக்கிறார், என்ன ஒரு இடத்துல கடிதம் வந்ததா என்று கேட்டபோது வந்தது என்று சொன்னார். என்ன நீ பதில் சொன்னாய் என்று கேட்டபோது அப்பொழுது அண்ணன் ஆர்காட்டார் சொல்லியிருக்கிறார், என் உடல் அல்ல, என் உயிரே போனாலும் இந்த இயக்கத்திற்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் நான் என்றைக்கும் விசுவாசமாக இருப்பேன். காட்டி கொடுக்கிற இடத்தில் நிச்சயமாக நான் நிற்க மாட்டேன் என்று சொன்னதை அப்படியே அந்த வார்த்தையை அண்ணன் சிட்டிபாபு அவர்கள் அந்த சிறையில் இருக்கிற புத்தகத்திலே சுட்டி காட்டி இருக்கிறார். நான் அதைத்தான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன். ஆக அண்ணன் ஆர்காட்டார் போன்ற இந்த முன்னோடிகள் தான் இந்த இயக்கத்திற்கு
குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உறுதுணையாக உற்ற துணையாக அன்றைக்கும் இருந்திருக்கிறார், இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார், என்றைக்கும் இருக்க போகிறார். ஆக அந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த கழகம் எவ்வளவோ சோதனைகளுக்கு இடையில, எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு இடையில இன்றைக்கும் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆனால் ஆற்காட்டார் போன்ற கழக முன்னோடிகள் செய்திருக்கக்கூடிய தியாகம்தான் என்பதை யாரும் மறந்துட முடியாது. 1976ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டு அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களை ஒவ்வொரு 9ஆம் நம்பர் பிளாக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் இழுத்து கொண்டு வந்து வெளியில அடித்து நொறுக்கி அந்த காட்சி நடைபெற்ற போது அங்க இருக்கக்கூடிய ஆயுள் கைதிகள் ஒரு கொலையை செய்துவிட்டு அந்த கொலைக்கான தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆயுள் கைதிகள், அந்த ஆயுள் கைதிகள் எல்லாம் தடியடிகளாக தாக்கப்படுகிற நேரத்தில் சில அதிகாரிகள் பெயரை சொல்லி, நீர்தான் எம்பியா, நீர்தான் சிட்டி பாபுவா, நீர்தான் மாவட்ட செயலாளரா, நீர்தான் ஆற்காட்டு வீராசாமியா, நீர்தான் கருணாநிதியின் மகனா என்றெல்லாம் வார்த்தைகளை சொல்லி சொல்லி எங்களை தாக்கிய அந்த நேரத்தில் நாங்கள் அடிபட்டு கீழே விழுகிற போது அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள், சிட்டி பாபு போன்றவர்கள் என்னை தூக்கி கொண்டு வந்து என்னை செல்லில் கொண்டு வந்து போட்டு எனக்கு ஆறுதல் படுத்தி என்னை அமைதிப்படுத்திய நேரத்தில் இந்த காட்சிகள் எல்லாம் எண்ணி பார்க்கிறேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கும் எல்லோரும் சொல்லுவார்கள், ஓராண்ட கால மிஸ்ஸா என்ற அந்த கொடுமையான சட்டத்தில் புடவ தங்கமாக நான் வந்திருக்கிறேன் என்று எல்லோரும் என்னை பெருமையாக சொல்லுவார்கள். அப்படி நான் வருவதற்கு எனக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் அண்ணன் வீராசாமி போன்றவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறேன். ஆகவே அவருடைய பணி தொடர வேண்டும். இன்றைக்கு முத்துவிழா காணக்கூடிய அண்ணன் வீராசாமி அவர்களுக்கு, அண்ணன் ஆற்காட்டார் அவர்களுக்கு இன்னும் பல விழாக்கள் எல்லோரும் சொன்னார்கள். அவர் 100ஆண்டு விழாவையும் காண வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த 100ஆண்டு விழாவை காண்போம். நாம் அத்தனை பேர் அந்த விழாவிலே பங்கேற்று அவரை தொடர்ந்து வாழ்த்துவோம் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.